அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. இப்போ நம்ம ஐயா இருக்கும்போது அந்த சமாதி என்ற விஷயத்தை உருவாக்கணும். ஸோ நீங்க ஐயா கிட்ட பேசும்போது கேட்டீங்களா, ஏன் இப்பயே சமாதி உருவாக்கணும், அவருக்கு இதுக்கு அவசியமா கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன் சார், நானே கேட்டிருக்கேன் நானு. ஆனா எல்லா ரகசியங்களும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டாரு, சில விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டாரு. ஆனா எனக்கு 20 வருஷம் இதை காப்பாத்துங்க, 20 வருஷம் இந்த இடத்த நான் சமாஜ உருவகனை இருந்து நீங்க காப்பாத்துறது உங்களோட கடமை, சீரர்கிட்ட கடமை. அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை இது கடமை. இது ஏன் இங்க இருக்கணும்பா, வாழ்ந்துட்டு இருக்கணும். அதுக்குதான் ஐயா நிறைய போட்டோஸ் நிறைய எடுப்பாருங்க. ஐயா பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். எதுக்குன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறது நம்மளோட கடமைன்றதுல ஐயா தெளிவா இருந்தாரு. அந்த தெளிவோட இதுதான் இந்த ஐயா சமாதி, ஐயா கட்டின கோவில் எல்லாம் எதுக்காகன்னா, வெறும் சமாதி கட்டினதால சமாதியை போய் நீ கும்புறதால உங்களுக்கு என்னன்னா அங்க போனீங்கன்னா அங்க உங்ககிட்ட ஐயா கனெக்ட் ஆவாரு, இன்னைக்குல நாளைக்கு கனெக்ட் ஆவாரு. அது காலங்கள் இருக்குது. இன்னைக்கே கனெக்ட் ஆவாரானா இன்னைக்கே கனெக்ட் சொல்ல முடியாது. போய் நீங்க உட்காந்து 2 நாள் உட்காந்து 3 நாள் உட்காந்து மற்ற இடத்துல பண்றதுக்கும் ஞானிகள் சமாதியில போய் பாடம் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சாமி. நீங்க கனெக்ட் ஆகிற அளவுக்கு நீங்க உங்க தகுதியை வளர்த்துக்கணும். நீங்க இங்க போய் ஒன்றும் நடக்கலன்னு சொல்றது இல்லை, நீங்க தகுதியை வளர்த்துக்கலாம் தான் உங்களால கனெக்ட் ஆக முடியுமே தவிர வெறுமனே பக்தி போய் கனெக்ட் ஆகணும்னா கனெக்ட் ஆக முடியாது சார். இதுதான் ஒண்ணு. இப்போ ஐயா கொடுத்த கட்டளைகள் என்று ஏதாவது இருக்கா சாமி? இது ஏன்னா நீங்க ரொம்ப மூத்த சீடர்கள்ன்றதுனால ஐயா கூட பயணிச்சதுல உங்ககிட்ட இதெல்லாம் தான்ப்பா பண்ணணும், எனக்கு அப்புறம் இப்படிதான்ப்பா நடத்தணும் ஆசிரமத்தை ஏதாவது சொல்லியிருக்காரா? கண்டிப்பா சாமி சொல்லியிருக்காரு சாமி. ஐயாவோட ஆசைகள் 3 ஆசை. 3 ஆசையில முதல்ல இந்த ஆசிரமத்தை செம்மையா நடத்துறது. அதுக்கு வழிகாட்டியா ஒருத்தரை நியமிச்சுட்டு போயிட்டாரு. அந்த வழிகாட்டி தான் குரு ஸ்ரீனிவாசன் சுவாமிகள். இதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. இவங்க இந்த ஜெனரேஷன் அவங்க வீட்டுல ஒரு 3 பேர், இவங்க வீட்டுல 3 பேரும் சேர்ந்து ஒரு கமிட்டி ஒன்று ஆரம்பிச்சுட்டு போனாரு. அதுக்கு பார்க்கறதுக்கு ஸ்டேரிங் கமிட்டி ஒரு 5 பேரை நியமிச்சுட்டு போனாரு. இது இந்த ஜெனரேஷனுக்கான வழி. இது அடுத்த ஜெனரேஷனுக்கும் இந்த ஆசிரமம் எப்படி இருக்கணும்னு அதுக்கு நாமினேட் பண்ணிட்டு போயிருக்காரு. அடுத்த ஜெனரேஷன்ல அவங்க பிள்ளைங்களை நாமினேட் பண்ணிட்டு போயிருக்காரு. இதை நடத்தணும். ஐயாவோட குறிக்கோள் என்ன? இங்க பாடம் கொடுக்கணும். பாடம் எல்லாருமே வாங்கிட்டதால ஒருத்தர் பாடம் கொடுக்க முடியுமானா இல்லை. அதுக்கான தகுதி அவருக்கு இருக்கணும். பாடம் கொடுக்கறதுக்கான தகுதி அவருக்கு இருக்கணும். அதை ஒரு குரு தான் நியமிக்க முடியும், மற்றவங்களால நியமிக்க முடியாது. ஒரு குரு தான் அடுத்த குருவை நியமிக்கணும். அந்த குரு தான் சொல்லணும் நீங்க பாடம் முடியும். முதல்ல ஐயா தான் பாடம் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அவரால் கொடுக்க முடியல, அவரோட உடல்நிலை பிரச்சனை, கூட்டங்கள் பேசணும், அது பண்ணணுன்றதால தான் எங்களை மாதிரி சீடர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்க பாடம் கொடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொன்னாரு. இல்லைன்னா அவர் தான் கொடுத்துருப்பாரு. அவர் பாடம் கொடுக்கும்போது இருந்த நிலை வேற, இதுக்கப்புறம் நம்ம நிலை வேற. கூட்டங்கள் நிறைய வந்துச்சு. எங்கேயும் கொடுக்கல, உங்களுக்கே கொடுக்கல, பிரச்சனை நடந்தால நம்ம எல்லாரும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்துச்சு. அதனால எல்லாருக்கும் பாடம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. அதையும் கேட்டு நான் ஏன் சாமி எல்லாருக்கும் பாடம் கொடுக்குறீங்க? இல்லப்பா, வர்றவங்க யார் நல்லவன் யாருக்கு தெரியுது, ஆடைய நேரம் எனக்கு இல்ல மாட்டார். எல்லாருக்கும் வந்தோன்னா பாடம் கொடுக்கல சாமி, எப்படி சாமி அப்படின்னா இல்ல அது மாதிரி இல்லை. வர்றவங்க எல்லாரும் பாடம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறோம். நம்ம அதனால கொடுத்துதான் ஆகணும். இந்த கலையை வளர்க்கறதுக்காக இந்த சில விஷயங்கள் செய்யணுன்றது ஐயாவோட கட்டளை. அதை மாதிரிதான் நடந்துட்டு ஆசிரமம். இந்த ஆசிரமத்துல 3 குறிக்கோள் சொன்னேன் இல்லையா? அதுல முதல் குறிக்கோள் பாடம் கொடுக்கறது. இதுதான் மெயின். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் ஐயா வந்தவங்களுக்கு உணவு, வயிறார உணவு அளிக்கிறது. அந்த வயிறார உணவு அளிக்கிறது சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். நல்லவன் கெட்டவன் கிடையாதுங்க, பணக்காரன் ஏழை கிடையாது, சின்னவன் பெரியவன் கிடையாது. எல்லாரும் சரிசமமா வர்ற சீடர்களை மரியாதையோட மரியாதை நிமித்தமா நடத்தணும். அவங்களுக்கு உணவு வழங்கணுன்றது ஐயாவோட கட்டளை, ஆசை. அதுக்கப்புறம் 2வது கோபுரம் கட்டணும். ஒரு கோபுரம் கட்டுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருந்தாரு. அந்த கோபுரம் கட்டுறதுன்றது இன்னைக்கு நிலைமையில ஆசிரமத்துல சில சச்சரவுகள் இருக்கிறதால அதை பத்தி யாரும் பேசாம நடந்துருக்குது. இப்போ அதை பத்தி யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது. கோபுரம் கட்டணுன்றது அவர் ரொம்ப ஆசை. 3வது அவருக்கு ஆசை என்னன்னா, இங்க ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் ஆரம்பிக்கணும். எலிமெண்டரி ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்றது என்னன்னா, அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆசிரமம் சார்ந்ததா இருக்கணும். அந்த ஸ்கூலு மேனேஜ்மெண்ட் எல்லாம் நமக்கு சம்மந்ததா இருக்கணும்.
பிள்ளைகள் வந்து படிக்கணும் போகணும், அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்கணும், நம்ம தான் கொடுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் கவனிப்பு வந்து ஆசிரமா தான் நடத்தணுன்றது ஐயாவோட ஆசை. அதுல அது எப்படி நடக்கணுன்றதெல்லாம் தெரியல. நம்மளோட எண்ணங்கள் வந்து ஆசிரமத்துல இந்த ஆசிரமத்தில் நடத்தத்தோட எண்ணங்கள் என்னன்னா, கலையை வளர்க்கறதுன்றது மெயின். சாப்பாடு வர்றவங்களுக்கு வயிறார உணவளிக்கிறதுன்றது மெயின்னா, மரியாதை ரொம்ப முக்கியம். இங்க வர்றவங்களுக்கு எல்லாம் மரியாதை இருக்கணும். வர்றவங்களுக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அது 10-15 பேர் இருக்கும்போது 15 பேர் வீடு போற வரைக்கும் அந்த லோக்கல்ல இருக்கவங்க எல்லாமே வீடு போற வரைக்கும் ஐயா சாப்பிட மாட்டாரு. நாங்க வீடு போய் சேர்ந்த பிறகு அவருக்கு போன் பண்ண பிறகுதான், என்ன சாமி சாப்பிட்டீங்களா சாமி? இல்ல, நீங்க எல்லாம் போய் சேரமா எப்படி சாப்பிடுறதுன்னு. ஏன்னா நீங்க வந்து காட்டுல வந்துட்டு போறீங்க, நீங்க வீட்டுல போய் அவர் நம்ம போன உடனே டக்குன்னு போன் பண்ணணும். நீ போன் பண்ணலன்னா அவருக்கு டைம் பார்த்து அவர் போன் பண்ணுவாரு. என்னப்பா போய் சேர்ந்தியா பண்ணாரு? ஏவா போய் சேர்ந்தியா? கொஞ்சம் போன் பண்ண மாட்டேன் அப்படின்னு உடனே போன் பண்ணி சொன்ன பிறகு அவர் சாப்பிடுவாரு. அப்போ பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இங்க வரவங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதுல ரொம்ப ஆணித்தரமா இருந்தார் ஐயா. மூணாவது இந்த ஆசைகள் தான் அவரோட ஆசைகள். அதுல 2 விஷயங்கள் நல்லபடியா நடந்தா இருக்குது வரைக்கும் நினைக்கிறேன். ஒரு விஷயங்கள் இந்த கோபுரம் பெற்ற விஷயங்கள் தான் எப்படி போகும், இது வருதுன்னு தெரியல. அதுக்கான முயற்சிகள் செய்யணும். இப்ப நம்ம செஞ்ச போறதுக்கு நமக்கு நேரம் சரியில்லாம இருக்குது. நம்ம அடுத்தவங்க பிரச்சனைகளை எப்படி போடுவாங்க, எப்படி போகுதுங்கிற ஆசை தெரியல. இந்த கலையை வளர்க்கறதோட நோக்கம் ஓரளவுக்கு நமக்கு போயிருந்தா இருக்கணும். ஐயா இப்ப பாடம் கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாமே ஐயா இருக்கும்போது ஐயாவால நியமிக்கப்பட்ட உபதேச குருமார்கள் தான், வேற யாரும் கிடையாது. அத மாத்திர உரிமைன்றது குரு சீனிவாசன் சாமிக்கு தான் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன்னா பாடம் கொடுக்கறது பாடம் வாங்குறதுன்றது ரொம்ப முக்கியம். இது தனிப்பட்ட முறையில் உபதேச குருமார்கள். அதுக்கப்புறம் ஐயாவுக்கு அப்புறம் மற்றவங்க இருக்கிறவங்க எல்லாருமே உபதேச குருமார்கள் தான். அதுல சீனசாமி ஒண்டிதான் குரு. அவரு மற்றவங்கள நியமிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதன்படிதான் இங்க போயிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ அதை மாற்றி வேற ஒருத்தர் குரு கொடுக்குதுன்னா அது குருவோட சம்மதம். எனக்கு நல்லா எனக்கு என்ன உபதேசம் கொடுக்க சொல்றாரு. நான் உபதேசம் கொடுக்கும் போது நான் சொல்றேன், சாமி எனக்கு அந்த தகுதி இருக்கிற சாமி நான் கேட்டேன். நீ இப்போ நான் பாத்துக்கிறேன், நீ இப்போ நான் பாத்துக்கிறேன், நீ உபதேசம் கொடுக்குற வேலையை பாரு அப்படின்னாரு. இப்ப அந்த தகுதி அதுக்கப்புறம் ஐயாவோட சமாதி நிலை எழுதின பிறகு அந்த தகுதி யாருக்கு வருதுன்னா சீனிவாசன் சாமிகளுக்கு வருது. அவரு தான் யாருக்கெல்லாம் உபதேசம் கொடுக்கலாம். இது ஆசிரமத்தோட நடத்துறதுக்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பு. வந்தவங்கெல்லாம் கண்டவங்கெல்லாம் உபதேசம் கொடுக்கறது. தகுதி இருக்கலாம், அவங்களுக்கு தகுதி இல்லாமலாம் இல்லை, தகுதி இருக்கலாம். ஆனா உபதேசம் குரு வாயால சொன்னாதான் உபதேசம் கொடுக்கணுமே தவிர மற்றவங்க எல்லாம் உபதேசம் கொடுக்குறதுன்றது அது நல்லது மாதிரி நல்லது கிடையாது. அதே மாதிரி ஒரு உபதேசம் கொடுக்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது சாமி. அத தன்னோட என்ன நான் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.